ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 15வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே ஏறத்தாழ 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய கைவன்மையால், மோசேயனுடைய உடனிருப்பால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். ஆனால் அவர்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருந்ததால் தான் அவர்களுடைய வாழ்வு மாறி போனது. 40 நாட்களில் செல்ல வேண்டிய அந்த பாலும் தேனும் அடைகின்ற கானான் தேசத்திற்கு 40 ஆண்டுகள் அவர்கள் செல்ல நேர்ந்தது. அதனால் எகிப்திலிருந்து அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களோடு உண்ணுவதற்கு எதையும் எடுத்து வராமல் புளிப்பற்ற அப்பத்தை வைத்துக் கொண்டு அவர் உணவை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு விழித்திருந்தார். அந்த இரவு முழுவதும் அவர்களோடு இருந்தார். அவர்கள் விழா கொண்டாட வேண்டுமானால் ஆண்டவருக்கு அந்த நாளை தான் விழாவாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு இன்று முதல் வாசகத்தின் வழியாக கொடுக்கப்படுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதம் மிக்க வார்த்தையை மக்களுக்கு அறிவித்த பொழுது பரிசேயர்கள் அவர் மீது காழ்ப்புணர்வு கொள்கிறார்கள். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்த போது அவர்களை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று அவர்கள் கூடி பேசி முடிவெடுத்தார்கள். ஆனால் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொன்ன வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார். இதோ என் ஊழியன், அவர் தெருவிலே சத்தம் போட மாட்டார், யாருடன் சண்டை போட மாட்டார், கூக்குரலிட மாட்டார். அவர் நீதியை நிலைநாட்டும் வரை நாணலை முறியார், எரிகின்ற நெருப்பை அணையார். ஏனென்றால் அவர் எனது நீதியின் மன்னனாக இருப்பார் என்ற ஒரு வார்த்தை இங்குள்ள சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே அந்த ஒப்பற்ற தலைவர், எதற்கும் அஞ்சாதவர்கள். ஏனென்றால் பரிசேயர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், தன்னை கொல்ல போகிறார்கள். எல்லாம் தெரிந்தும் நமக்காய் இறைவனுடைய வார்த்தையை அறிவித்து அதிலே நாம் நிலைத்து நிற்க நம்மை அழைக்கிறார். தெரிந்து எல்லாவற்றையும் நமக்கு செய்த அந்த கடவுளுக்கு நாம் யார் என்பதும் நன்றாக தெரியும். அதனால் இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. முடிந்த வரை நம்மிடம் இருக்கின்ற எல்லா விதமான தீய எண்ணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனையே பற்றி கொள்கின்ற ஆசிரியை கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனையை சென்று வாழ்த்து தருவாராக. ஆமேன்.